ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் who are being in out state or out country. ஸோ ஃபேமிலியை விட்டு, அப்பா அம்மா விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு வெளியில் வந்து ஒர்க்குக்காக படிக்கிறதுக்காகன்னு போக போகிற எல்லாருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நான் பார்த்த படம். அண்ட் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபில்மி ஸ்பெக்ட்ரம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆடு ஜீவிதமோட ரிவ்யூங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆடு ஜீவிதம் அப்படிங்கிறது ஒரு நாவல், அந்த எழுதப்பட்ட ஒரு நாவல், நம்ம எல்லாருமே நல்லாவே தெரியும். அண்ட் இதை தாண்டி இந்த படம், இதை படித்தவங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி தமிழ் ஆடியன்ஸில் எத்தனை பேர் இந்த புக்கை படிச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. அதை நம்ம படமாக பார்க்கும்போது அதை நம்ம கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஸ்க்ரீனில் இருக்க ஆர்டிஸ்ட் பிருத்விராஜ் சார் வந்து தண்ணிக்காக வந்து தவிச்சிட்டு அந்த தேர்ஸ்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, இங்கே ஸ்க்ரீனில் இருக்கவங்க படம் பார்க்க வந்தவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் அந்த ஃபீலை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்கன்னா கடத்திருக்காங்க, நமக்குள்ளே அதை செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ பிளெஸி ஒரு 16 இயர்ஸாக அவர் வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீனை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். ரொம்ப கிளியராக அதை நமக்குள்ளே கொண்டு போயிட்டே இருந்திருக்காரு, ஒரு சீன்லேயும் கொண்டு போயிட்டே இருந்திருக்காரு. அந்த 16 இயர்ஸுங்கிறத தாண்டி அந்த ஒருத்தனோட டிராவல் எவ்வளோ முக்கியமானது, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எதுக்காக இந்த டிராவல் அவன் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து அது நமக்குள்ள சொல்ல வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் பிளெஸி சார் வந்து அவரோட கமர்ஷியல் மூவிஸ் ஆஸ் வெல் அஸ் அதே மூவி வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமாவும் இருக்கும், அவார்ட் வின்னிங் மூவிஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லாமல் அவரோட கரியர்ல தான் அப்படி இருந்திருக்கு. கரியர் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கு. மோகன்லால் சார், மம்முட்டி சார் வச்ச பண்ண படங்கள் எல்லாமே. ஸோ ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படத்துல பிளெஸி சார் வந்து பிருத்விராஜ் சாரை வச்சு ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. என்னன்னா வந்து இந்த ஆக்டிங், இந்த படம் எடுத்தது இதெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் இன்னைக்கு இப்போ இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல, இந்த படம் ரிலீஸ் ஆகுற இந்த நேரத்துல இன்னும் உயிரோட இருக்காரு. அது எவ்வளவு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்கு, ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா படத்துல நம்ம பார்த்ததுக்கே வந்து நமக்கு அப்படியே உள்ளெல்லாம் நடுங்குது. அந்த ஜேர்னில ஒரு மனுஷன் இன்னும் உயிரோட இருக்காரு, அந்த ஜேர்னியை தாண்டி இன்னைக்கு உயிரோட இருக்காரு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா அவரை நம்ம நேர்ல பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்கும் நான் நம்புறேன். அவரை நேர்ல கண்டிப்பா பார்க்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நேர்ல பார்த்துடணுங்கிறது என்னோட ஆசையா இருந்தது. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜேர்னில அந்த மனசை விடாம ஒரு புடிச்சிட்டு வர மேட்டர்ல இந்த படம் எப்படி இருந்தது, இந்த மேக்கிங் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் தாண்டி அவரோட அந்த ஒரு வில் பவர் இருக்குல்ல, அந்த வில் பவர்ல ஒரு 2% நமக்குலாம் இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற ஏதேதோ விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு இதுதான் கஷ்டம் நினைச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் அவரோட வில் பவர்ல ஒரு 2%, 1% இருந்தா கூட நம்மளால ஈஸியா செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படிங்கறதான் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இந்த படத்தோட இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்றதுக்கே இல்லைங்க. விஷுவல்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து அதோட மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம ரஹ்மான் சார், அஃப்கோர்ஸ் அது எதையுமே நம்ம ரிவ்யூலாம் பண்ண முடியாது. வி கேன் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் தே ஷோன் டு அஸ். ஸோ அதை போய் கண்டிப்பா தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க உள்ள இருந்து நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும். கண்டிப்பா ஒரு படமும் நமக்கு ஒரு லேர்னிங்கா இருக்கும், ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும். அப்படி ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு படம் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல என்னைக்குமே நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய, அதுல இருந்து நம்ம ஒரு நாளும் எடுத்துக்கக்கூடிய ஒரு லைஃப் லெசன் இந்த படத்துல இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் மரியான் அப்படிங்கிற ஒரு படத்தை தமிழ்ல நம்ம இந்த படத்தை ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். பட் ஆடு ஜீவிதம்க்கும் மரியானுக்கும் என்ன இருக்க ஒரு சிமிலாரிட்டினா, இதே மாதிரி ஒரு டெசர்ட்ல இருந்து தப்பிச்சு போற ஒரு சர்வைவல் பர்சனோட கதை தான் நமக்கு மரியானாவும் இருந்துச்சு. அண்ட் அந்த ஜேர்னி வேற, பட் ஆடு ஜீவிதமோட ஜேர்னி வேற. பட் ட்ரீட்மெண்ட்டா பார்க்கும்போது நமக்கு இதை நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோமா மரியான்ல அப்படிங்கிற ஒரு தாட்டா இருக்குமே தவிர்த்து படத்துல எங்கேயுமே உங்களுக்கு வந்து இதை நம்ம தனுஷ் சார் பார்த்தோமா, மரியான் பார்த்தோமா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. பிருத்விராஜ் சார் இந்த ஆடு ஜீவிதம்க்கு அப்புறம் அவரோட ஆக்டிங்கா அதெல்லாம் வந்து எங்கேயோ போயிருச்சு. அது ஆக்டிங்கே சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்திருக்காரு. அவரோட அந்த பிசிக் அவர் கொண்டு வரது, அவர் பட்டிருக்க கஷ்டம்லாம் ஸ்க்ரீன்ல அவ்வளோ அழகா தெரியுது. அழகா அந்த சென்ஸ் அவர் பார்க்குற அந்த பட்ட கஷ்டம் நமக்கு அவ்வளோ கிளியரா இருக்கு அந்த படத்துல. அண்ட் அந்த எஃபர்ட் கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறதா மேட்டர்ஸ். அண்ட் எதுக்காக இந்த படத்துக்கு ஒரு 16 இயர்ஸ் ஆச்சு, ஏன் இவ்வளோ லாங் ப்ராசஸா இருக்குங்கிற ஒரு டவுட் அண்ட் கேள்வி, என்னப்பா இது ஷூட் பண்ணா வந்துட்டு போகுது 16 இயர்ஸ் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். பட் படம் பார்க்கும்போது அந்த 16 இயர்ஸ்லாம் நமக்கு கணக்கே இருக்காது. அது கண்டிப்பா இதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும் நம்ம எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களும் விவரங்களுக்கும் ஃபில்மி ஸ்பெக்ட்ரமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.